மியான்மரில் நிலவி வரும் ஆயுதமேந்திய கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கில் 9 மாநிலங்களிலுள்ள 60 நகராட்சிகளில் இராணுவம் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இந்த அதிரடி உத்தரவின்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் அனைத்தும் நாட்டின் தலைமை தளபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக இப்பகுதிகள் இராணுவ சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் பொதுமக்கள் இராணுவ நீதிமன்றங்கள் மூலம் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வரை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை 2021 கவிழ்த்துவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றிய இராணுவம் தற்போது அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள அதே வேளையில் இந்த அவசரகால நடவடிக்கையின் மூலம் தனது பிடியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.